இது மண்டே ஈவினிங். இன்றைக்கி இந்த விளாகில் என்னோடய சிம்பிளான நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைட் டின்னருக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இட்லி மாவு காலி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருந்தேன் நைட் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. வெஜிடபிளாக நிறைய போட்டு சாஸ்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து அரிசி குக்கரில் வைக்கலை, டைரெக்டாக வந்து வடிச்சிடலான்னு சொல்லிட்டு தண்ணி லைட்டாக சூடானதும் அதில் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசி போட்டு அது கூட வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அரிசி ஒரு 80% வெந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போலாம் தான் நம்ம நினச்ச ஃபுட்டை நம்மளே செஞ்சு சாப்பிட்றோம். ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, அப்படி இல்லையா கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்பெஷலாக எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க கடையிலேருந்து எதுவுமே. எதாவது ரேராக எப்போயாவது பிரியாணி கடையில் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பிரியாணி கூட வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அப்படி தான் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் என்னன்னே தெரியாது அப்போல்லாம். ஆனால் எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஐட்டம்லாம் இருக்குது சிக்கன் ஃப்ரை, அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பா காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு ஒரு 12, 1 மணி ஆகும் வீட்டுக்கு ரிட்டன் வரதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், அப்பா வருவாங்க வாங்கிட்டு வருவாங்கன்னு. ஒரு சில நேரத்தில் தூங்கிடுவோம், ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அம்மா வந்து திட்டி தூங்க வச்சுருவாங்க. ஸோ இருந்தாலும் அப்பா வந்து எழுப்பி எங்களுக்கு அதை கொடுத்துட்டு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் தூங்க வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான். அதேமாதிரி வந்து அப்பா கூட நிறைய ஒரு கனெக்ட்லாம் இருக்காது அப்பாவுக்கு எங்களுக்கெலாம். பிகாஸ் வந்து அப்பா காலையில் வேலைக்கு போனால் 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வராங்க இல்லையா, பேசுறதுக்கு டைம் இருக்காது, அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. ஆனால் அருண் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கேப்பெல்லாம் நேத்ரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மெயின் அந்த சண்டே ஃபுல்லாக வந்து நேத்ரா கூட தான் இருப்பாங்க அருண். அதுமாரி நேத்ராவும் அப்படி தான். அவங்க வந்து ஆஃபீஸ் விட்டு வந்ததும் உடனே அவங்க பின்னாடி சுற்றிட்டே இருப்பாள். அவங்க ரெஸ்ட் ரூம் போனால் அவங்க கூட பின்னாடியே போயிட்டு டவல் எடுத்துகிட்டு போய் நிற்பாள். அப்புறம் ஃபோன் எடுத்து கொடுக்குறது, வெளில போனால் அந்த கீ எடுத்து கொடுக்குறது, அதெல்லாம் வந்து அவளுக்கு தெரியும். மற்றும் நோஸ் எங்கே இருக்குது? நோஸ். ஐஸ் எங்கே இருக்குது? ஐஸ். ஐஸ் எங்கே இருக்குது? நோ. டீத் எங்கே இருக்குது? டீத். வெரி குட். கிளாப் பண்ணிட்டு போட்டோம். நேத்ரா கிளாப் பண்ணுங்க. வெரி குட். இப்போ ஒரு ரீசன்ட் டேஸில் தான் சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த ஐஸ், நோஸ், அதுக்கப்புறம் டீத் நல்லா ஞாபகம் வச்சு சொல்கிறா. இதுன்னு இல்லை, எந்த விஷயம் சொன்னாலும் ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணுவாள். நேத்ரான்னு இல்லை, எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் நம்மளை விட. என்ன சொன்னாலும் அப்படியே ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும். ரெகுலர் ரொட்டீன் நம்ம இதான் பண்ண போகிறோன்னா அவங்களுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு தெரியும். அழகாக செய்வாங்க. நேத்ராவும் அப்படி தான். கிச்சனுக்குள்ளே வந்தால் நான் அந்த வெஜிடபிள் கட்டரை எடுத்து கொடுப்பா, அதுக்கப்புறம் அந்த நைஃப்லாம் எடுத்து கொடுப்பா. ஏன்னா சமைக்க வர போகிறோன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் எடுத்து கொடுப்பா. அதுமாரி வந்து கூட்டுறதுக்கு போனால் பின்னாடியே வந்து தொடப்பை நான் எடுத்துகிட்டு போனால் அவன் முறை எடுத்துகிட்டு வந்துடுவா. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் மெயின் வந்து அருணும் நானும் நேத்ரா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஏன்னா அவகிட்ட பேசிகிட்டே இருப்போம். நான் கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்க வந்தால் கூட அவகிட்ட பேசிகிட்டே தான் இருப்பேன். அருண் அப்படி தான், ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அவள் தான் வந்து அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அவளுக்கு புரியும் என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம். ஸோ அவளை வந்து தனியாக விடாமல் நம்ம பேசிகிட்டே இருக்கணும், நம்ம கூட என்கேஜாக வச்சுக்கிட்டா தான் அவளுக்கும் ஒரு கொஞ்சம் வந்து ரிலீஃபாகவே இருக்கும். அப்படி இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சாஸ்லாம் எதுவுமே சேர்க்கல. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது கூட சில்லி சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், இது எதுவுமே சேர்க்கலை. ரெஸ்டாரண்ட்டில் சேர்ப்பாங்க, நான் இன்றைக்கி சேர்க்கலை. அது கூட கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. அதுக்கப்புறம் எப்போ பண்ணுற அதே ஃப்ரைட் ரைஸ் மெத்தட் தான். பட் வந்து அருண் சூப்பராக பண்ணுவாங்க ஃப்ரைட் ரைஸ். அவங்க வந்து அந்த ரோட் சைடெலாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக பண்ணி தருவாங்க. கல்யாணம் புதுசு
புதுசில் எனக்கு சமைக்க தெரியாது. அப்படியும் சமைச்சாலும் நிறைய உப்பு போட்டுடுவேன். ஸோ அதுக்காகவே ஒரு சில சமையல்லாம் அருண் தான் செஞ்சு கொடுப்பாங்க. நைட் டைம் இருக்கிறதால அருண் வந்து ஆஃபீஸ் விட்டு வரும்போது சீக்கிரம் வந்துடுவாங்க முன்னாடியெல்லாம். ஸோ அதனால் அரிசி மட்டும் குக்கரில் வச்சு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி தருவாங்க. அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அருண் சமைச்சு கொடுத்தா. ஒரு சில டிஷ்லாம் இருக்குது அருண் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதேமாதிரி வந்து எனக்குமே கொஞ்சம் நான் நல்லா சமைக்க பழகியாச்சு. ஸோ அதனால் நானே செஞ்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் கேப்பில் அருணும் ஒரு 9 மணிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் ஊட்டியிருந்தேன். ஏன்னா எதுவுமே எக்ஸ்ட்ரா சாஸ் எதுவும் சேர்க்கல இல்லையா. ஸோ அதனால் ஹெல்த்தியாக இருக்கிறதால பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸே ஊட்டி விட்டாச்சு. ஒரு அரை மணி நேரமாக போராடி தான் அந்த சாப்பாடையும் ஊட்டி விட்டேன். சாப்பாடு ஊட்டி விடுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததும் எப்போ போல் வாக்கிங் கிளம்பியாச்சு. மேக்ஸிமம் வந்து வாக்கிங் வந்துடுவோம். ஒரு சில டைமில் அருணுக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னால் மட்டும் போக மாட்டோம். இன்றைக்கி வந்து போகலான்னு சொல்லியிருந்தாங்களா, நானும் நேத்ராவும் குயிக்காக கிளம்பியாச்சு. நேத்ரா வாக்கிங் வரத்துக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காளே இல்லையோ, இப்போலாம் நான் வாக்கிங் வரத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். பிகாஸ் எனக்குமே ரொம்ப போர் அடிக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு. பக்கத்தில் யாரும் பேசுகிறதுக்கும் ஆள் இல்லை. எல்லாருமே வந்து வேறு லாங்குவேஜ் இல்லையா, நான் பேசுகிறது அவங்களுக்கும் புரியாது, அவங்க பேசுகிறது எனக்கும் புரியாது. ஸோ அதனால் யார்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. இப்படி வெளில வந்தால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வர வழியில் வீட்டில் தக்காளி காலி ஆகிடுச்சு, ஞாபகம் வந்தது. ஸோ தக்காளியை வாங்கிட்டு திரும்பி கிளம்பியாச்சு வாக்கிங்க்கு. நேத்து என்னம்மா என்னாச்சு? ஊவா? மெட்டு நீ மெட்டு போட்டு அங்கே ஏறி போய் மாட்டணும். சரிம்மா கூல் டவுன், டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா மூக்கு கட் பண்ணிட்டு சொல்லுமா, நோஸ் கட் பண்ணிட்டு சொல்லு. போதும் வா, கடிச்சிட போகுது. ஆமாடி போது விடு. ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு டாக் போகுது இல்லையா, அதுதான் மிரட்டிட்டு இருக்காங்க மேடம். நேற்று டாக் பார்த்தா கொஞ்சம் பயம். கொஞ்சம் எட்ட இருந்து பார்க்கும்போது பேசி அதை மிரட்டிகிட்டு இருப்பா. கிட்ட வந்தால் வேகமாக ஓடி வந்துடுவா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியில் அங்கே ஒரு இடம் இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே மனசு இல்லை நேத்ராக்கும் எனக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போயிருந்தோம். நேத்ராவும் அருணும் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா பார்க்குறதுக்கு. காஸ்டியூம் சொல்கிறேன், டிஷர்ட் அதுக்கப்புறம் ட்ரௌசர். எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஒரு 10:30 தான் வந்திருந்தோம். 9:30 வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம் வாக்கிங் சொல்லிவிட்டு. ஸோ 1 மணி நேரம் அங்கங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ ஃபைனலி பாப்பாவுக்கு பாலாத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு நைட் ரொட்டீன் தான். பட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் கைஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.